இப்போ லைவில் எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டாங்க லிவிங் ஏரியாவில். உடனே வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு, கமர்தன் வந்து இன்றைக்கி மார்னிங் மூன் வாக் பண்ணிகிட்டு இருந்தார் கார்டன் ஏரியாவில். அப்போ ஏதோ ஒரு ஆக்டரை பற்றி, ஒரு ஆக்ஷன் ஹீரோ பற்றி சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி அவருக்கு பாடியில் அடிப்படாத இடமே இல்லை அப்படின்னு சொன்னாருன்னு சொல்கிறாரு. கமர்தன் மூன் வாக் பண்ணது கூட சாண்ட்ரா, சபரி எல்லாருமே கூட உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன். அமித்தும் இருப்பார். ஆனால் அவர் எந்த ஆக்டரை பற்றி சொன்னாருங்கிறது எனக்கு தெரியாது. அதை பற்றி இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னு ஏதோ கேட்ட உடனே கமர்தன் எந்திரிச்சிட்டு அவர் அவ்வளோ முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கொஞ்சம் அட்வைசஸ்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து கேப்டன்சி டாஸ்க்குள்ளே போகலாம் அப்படிங்கிறாரு. கேப்டன்சி டாஸ்க்கு கனிக்காக ரீட் பண்ணுறாங்க. அது என்ன டாஸ்க்கு நம்ம மார்னிங்கே ப்ரமோவில் பார்த்துட்டோம். அது டாமினோஸ் மாதிரி டைல்ஸ் அடுக்கி வச்சுட்டு அதை தட்டி விட்டு ஒரு பால் வந்து கீழே இருக்கிற பின்குள்ளே வந்து விழணும். எல்லாருக்குமே வந்து அந்த ஜட்ஜு வந்து இந்த வாட்டி பிக் பாஸே சொல்லி விடலை. ஸோ இவங்களுக்குள்ளே தான் டிசைட் பண்ணோம். அரோராவும் கமர்தனும் கானா வினோத் எல்லாருமே நான் போகணுங்கிறாங்க. அப்போ அரோரா லாஸ்ட் வீக் ஜட்ஜாக இருந்தனால அரோரா வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கமர்தன் வந்து சும்மா செருப்பால் அடிச்சிருவேன் மூடு அப்படி இப்படின்னு திட்டி அரோராவை அனுப்பி விட்றாரு. சும்மா ஃப்ரெண்ட்லியாக அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்துட்டு சரி வேண்டாம் கனியக்காவே இருக்கட்டும், ஏன்னா அவங்க தான் டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தான் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் டாஸ்க் பற்றி, அவங்களே இருக்கட்டும் அப்படின்னு ஒன்று பிக் பாஸ் வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம தான் போராடி அதை வாங்கிக்கணும், இது என்ன பழக்கம் அப்படி விட்டு கொடுத்துட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கானா வினோத்தும் சாரி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஜட்ஜாக இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கானா வினோத்தும் கமர்தனும் தான் ஜட்ஜஸ். அப்புறம் வந்து பிக் பாஸ் ஒன்று சொல்கிறாரு, என்னோட பொருள் ஒன்று அரோராவும் கானா வினோத்தும் எடுத்து வச்சுருக்காங்க, அது எங்கே, அதை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு ஒன்று. 2 பேரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. 2 பேரும் ஒரு பெண்ணை எடுத்து வச்சுருக்காங்க போல இருக்குது. அப்போ வந்து கானா வினோத் உடனே அந்த பெண்ணை கொடுத்துட்டு மன்னிச்சிடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ வந்து எத்தனை பெண் இருக்குது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்குறாரு. உடனே ஒரு பெண் அப்படின்னோடனே இன்னொரு பெண் எங்கே அப்படின்னோடனே அரோரா எந்திரிச்சிட்டு ஓடுறாங்க. ஓடி போய் பெட்ரூமில் வச்சுருக்காங்க போல இருக்குது. அதை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 2 பேரும் பாட்டு எழுதுறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ இப்போ ஆக்டிவிட்டி ஏரியாவில் கேப்டன்சி டாஸ்க் நடக்க போகுது. ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ரம்யா தான் கேப்டன். ஸோ பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.